ஒரு கொதி வர பிக்னிக் ஸ்பாட். அனைவருக்கும் வணக்கம். இப்போது நம்ம வீட்டில் கோதுமை மாவு இல்லாத வீடே கிடையாது. சப்பாத்தி பண்ணுவோம், பூரி பண்ணுவோம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, சம்டைம்ஸ் அந்த கோதுமை மாவில் நிறைய கேபேஜு எல்லாம் சொரவி போட்டு பக்கோரா மாதிரி கோதுமை மாவில் பண்ணுவேன். ஸோ அது மாதிரி நிறைய பேர் பூரி சப்பாத்தி எல்லாம் பண்ணின எல்லா வீட்லேயும் கோதுமை மாவு இருக்கும். இன்றைக்கி நான் என்ன பண்ணேன்னா, அந்த கோதுமை மாவு நல்ல ஒரு கப் எடுத்துட்டு, கோதுமை மாவு ஒரு கப் எடுத்துட்டு, ஒரு ஸ்பூன் தயிர், அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, மசாலா பொடி எல்லாம் போட்டு நல்லா கலக்கி இட்லி மாவு பதத்தில் வச்சிட்டேன். அப்புறம் பொட்டேட்டோ, அந்த உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு அதில் மசாலா, அப்புறம் புதினா தழைகள், அப்புறம் கொத்தமல்லி தழை எல்லாம் பொடியாக நறுக்கி அதோடு கலந்துட்டு, அதை எந்த வித ஆயிலும் யூஸ் பண்ணல, வெறுமனை உருண்டையாக ஃபுல்லாக வச்சுட்டு மாவுக்குள்ளே அப்படி தோச்சு டீப் ஃப்ரை பண்ணேன். எக்ஸலண்ட்டாக, அது நம்ம யாருமே நம்பலை அது கோதுமாவில் துவச்சி போட்ட போண்டா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லோரும் கடலை மாவு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு நினச்சிருக்காங்க. நானும் சொல்லலை. அவங்க சாப்பிட்டு முடித்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆக்சுவலாக இது கோதுமை மாவு அதில் தான் பண்ணினேன்னு சொன்னேன். கடலை மாவில் கூட அது கொஞ்சம் அலந்து போயிடலாம். இந்த கோதுமைனா மேலே அப்படி கிறிஸ்பி, உள்ள சாஃப்டான அந்த உருளைக்கிழங்கோடது எக்ஸலண்ட்டாக இருந்தது. நீங்களும் கோதுமை மாவில் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு கடலை மாவு யூஸ் பண்ணுறதை விட கோதுமை மாவுனா கொஞ்சம் எனக்கு பிடிக்கும், அந்த கிறிஸ்பினஸ் அதெல்லாம். ஸோ வெரி டேஸ்டி, ரொம்ப சூப்பராக இருந்தது. சில பேர் வீட்டில் கடலை மாவு தீர்ந்துச்சு, நான் எப்படி உருளைக்கிழங்கு போடுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம். கோதுமை மாவு எடுங்க, அழகாக இந்த மாதிரி கலந்து போட்டுடலாம். கட்டாயம் நீங்களும் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.